வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் 10th எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்கள், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரடக்ஷன். இந்த லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஜிஎன்பி ஈக்குவல்ஸ். ஜிஎன்பி வந்து எதுக்கு சமம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சி ஆப்ஷன், ஜிடிபி ப்ளஸ் நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் அப்ராட், அதாவது வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட சொத்து வருமானம். சரி. செகண்ட் ஆன்சர், நேஷ்னல் இன்கம் இஸ் ஏ மெஷர் ஆஃப். இதோட ஆன்சர் வந்து டி, டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு. நெக்ஸ்ட்டு, பிரைமரி செக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். முதன்மை துறை அப்படின்னா நமக்கு வேளாண்மை. Fourth one, dash approaches the value added by each intermediate good is summed to estimate the value of the final good. அதாவது எந்த முறையில் வந்து இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும்போது இறுதி பண்டத்தின் மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு கணக்கிடலாம் அப்படின்னா வேல்யூ ஆடட் அப்ரோச், அதாவது மதிப்பு கூட்டு முறை. ஃபிஃப்த்து, கிராஸ் வேல்யூ ஆடட் at current prices for services sector is estimated at dash lakh crore in 2018-2019. அதாவது 2018-19 எத்தனை லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் அப்படின்னா 92.26. பி ஆப்ஷன் மார்க் பண்ணிடுங்க. 6, இந்தியா இஸ் டேஷ் லார்ஜர் ப்ரொடியூசர் இன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், அதாவது வேளாண்மை உற்பத்தியில் எத்தனாவது இடம் அப்படின்னு சொன்னால் செகண்ட், டி ஆப்ஷன். 7th, இந்தியாஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் இஸ் டேஷ் இயர்ஸ், இந்தியாவின் பிறப்பு என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 65 இயர்ஸ். ஏ ஆப்ஷன் மார்க் பண்ணுங்கள். which one is the trade policy? இந்திய பொருளாதாரம்னா என்னென்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி, அதை ஏற்றுமதி இறக்குமதி. உச்சோனிச ட்ரேட் பாலிசி, அதாவது இதில் வந்து எது வந்து வர்த்தக கொள்கை அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி, ஏற்றுமதி இறக்குமதி. நெக்ஸ்ட்டு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். Fill the blanks பாருங்க. Dash is the primary sector of India agriculture sector. GDP is the indicator of dash economy. Health of country. Secondary sector otherwise called as industrial sector. இப்போ நான் வந்து எழுதியிருக்கேன் உங்களுக்கு நோட்டில் பாருங்கள். இதை நீங்கள் உங்களுக்கு சந்தேகம்னு இந்த மாதிரி இதை எடுத்து வச்சிங்க எழுதிக்கோங்க. மேட்ச் ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள். எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்ட் வாட்டர், இது வந்து இண்டஸ்ட்ரி செக்டர், அதாவது மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர் வந்து தொழில்துறை. ப்ரைஸ் பாலிசி, விலை கொள்கை வந்து என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர், வேளாண்மை. ஜிஎஸ்டி, அதாவது வரி. டேக்ஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், பண்டம் மற்றும் பணிகள் மீதான வரி. பெர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம். நேஷ்னல் இன்கம், பாப்புலேஷன், அதாவது நாட்டு வருமானம், மக்கள் தொகை. C+I+G+X-M, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. கிவ் ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிவைன் நேஷனல் இன்கம், அதாவது நாட்டு வருமானம் என்றால் என்ன வரையறு. 293 பாருங்கள், நேஷனல் இன்கம். இந்த பேராகிராஃப் ஃபுல் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். 293 சேம் பேஜ். 293 கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்கா. இந்த பேராகிராஃப் ஃபுல் நீங்கள் செகண்ட் கொஸ்டின் மார்க் பண்ணணும்.
Next, that question, write the importance of gross domestic product 295. அதாவது ஜிடிபியின் முக்கியத்துவம் 295ல் பேஜ் நம்பர் 295ல் பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணணும். that question ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th question, what is per capita income? தனிநபர் வருமானம் என்னென்னா 294ல் இருக்குது. 294 and page the number 294 இருக்கா per capita இருக்குது. இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணணும். 4th question ஆன்சர். இதிலேருந்து இது வரைக்கும் 4th question ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5th question, define the value added approach with examples. மதிப்பு கூட்டு வரி வந்து எடுத்துக்காட்டோட விளக்கம் இருக்குது. 295ல் இருக்குது. 294ல் இதிலேருந்து ஆரம்பித்து இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். 295ல் இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணணும். 5th question ஆன்சர். 6th question பாருங்கள், ரைட் த நேம் ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ் இன் இந்தியா. அதாவது இந்திய பொருளாதார கொள்கைகளின் பெயர்களை கேட்டிருக்கு. 299 300ல் இருக்குது. நேம் மட்டும் எழுதினா போதும். 99 பேஜ் நம்பர் 299 பாருங்கள். டாபிக் மட்டும் அக்ரிகல்ச்சர் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜில் நியூ எக்கனாமிக் பாலிசி இது மட்டும் எழுதினா போதும். இதுதான் 6th question ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th question, ரைட் a short note பாருங்கள். கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் GNH 300ல் இருக்குது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து HDI வந்து 299ல் இருக்குது. பார்க்கலாம் பாருங்கள். 300ல் இந்த பாக்ஸில் இருக்குது. இதில் இருந்து இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிடுங்க. அடுத்து செகண்ட் வந்து 299ல் இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ரைட் அண்ட் டீட்டெயில் ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம். அதாவது வருமானத்தை வந்து நாட்டு வருமானத்தை கணக்கெடுக்கு தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை வரைக்கும் 293 294ல் இருக்குது. 293ல் பாருங்கள் வேரியஸ் டேர்ம்ஸ் இதிலேருந்து நெக்ஸ்ட் பேஜ் பேஜில் இது வரைக்கும் ஃபர்ஸ்டுடைய ஆன்சர் டீட்டெயில் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் calculating கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ். அதாவது ஜிடிபி கணக்கிடும் முறையும் அவைகளின் வரியும் போட்டிருக்கு. 294 295 294ல் மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கால்குலேட்டிங் இதிலேருந்து ஆரம்பித்து 295ல் இது வரைக்கும் மார்க் பண்ணணும். செகண்டுடைய ஆன்சர் டீட்டெயில் ஆன்சர். செகண்டுடைய ஆன்சர் 295ல். that one, write any 5 differences between the growth and development. பாருங்கள் 298 அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உள்ள வேறுபாடு 5 கேட்டிருக்கு. உங்களுக்கு 298ல் பாருங்கள். 298ல் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து எனி 5 மட்டும் that question ஆன்சரில் எழுதிடுங்க. இது இப்படி பார்க்கும்போது எனி 5. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் த எக்கனாமிக் பாலிசிஸ். அதாவது பொருளாதார கொள்கையிடம் இருக்கணும். கீழ்காணும் போது பாருங்க. அக்ரிகல்ச்சர் பாலிசி வேளாண்மை கொள்கை அப்படின்னா என்ன. ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பாலிசி வந்து 299ல் இருக்குது. 299ல் அக்ரிகல்ச்சர் பாலிசி இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. அதாவது 4th 1 இங்கேருந்து இது வரை 4th 2 பாருங்கள். இண்டஸ்ட்ரியல் பாலிசி இது வந்து செகண்டு. இதிலேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்து நியூ எக்கனாமிக்ஸுங்கிறது இது வந்து தேர்டு 4th 3 இதிலேருந்து இது வரைக்கும். இப்போ நீங்கள் வந்து பேஜ் நம்பர் வந்து
பேஜ் நம்பர் வந்து இதில் மார்க் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.